இன்றைக்கி வீடியோவில் காலிஃப்ளவர் பகோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதிக்கிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், ஒரு சின்ன ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு உங்கள் தேவைக்கேற்ப, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் ஆயில். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்ஸை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து காலிஃப்ளவரை கோட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 hour மேரினேட் ஆகலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த காலிஃப்ளவர்ஸை அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம சுவையான காலிஃப்ளவர் பகோடா ரெடி. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.